ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியாக குயிக்காக கத்திரிக்காய் ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயிலில் நான் கொஞ்சமாக ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 7 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உடச்சிக்கல்ல. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம கத்திரிக்காயில் மசாலாவை யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி சில்லி பவுடரோ வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இதை ஃப்ரை பண்ணி கத்திரிக்காயில் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. சும்மா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து இது கொஞ்சம் நேரமாக நம்ம ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் கத்திரிக்காய் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சமாக சீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நான் ஒரு ஆஃப் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நான் நீல வாட்டத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை. நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்க மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வதங்கிட்டுருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வறுத்து வச்சு பார்ப்பீங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் காரம் அதிகமாக தேவைன்றதுனால மிளகா அதிகமாக வச்சுருக்கேன். அது உங்களோட ஆப்ஷனல் தான். மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வச்சுக்கலாம். இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் மசாலா அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் இதில் எக்ஸ்ட்ராவாக வேகணும்லாம் இல்லை. கத்திரிக்காயோட நல்லா பிளெண்டாக தான் போதும்.
2 மினிட்ஸ் வந்து பிளேட் போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். ஃபைனலி நம்மளுடைய கத்திரிக்காய் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட நீங்கள் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.